இந்த 2024ல எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த 2024லயும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த முறை சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 3110C அப்படிங்கிற நோக்கியாவோட ஒரு விண்டேஜான மாடல தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான ஆக்டிவிட்டியுமே யூஸ் பண்ணலாம். இதை ஜஸ்ட் டாகுல ஆன் பண்ணிட்டு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது ஏன் நீங்கள் வந்து இந்த 2024ல கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த நோக்கியா மாடலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SMS சென்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இதில் MMSம் சென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வீடியோ, பிக்சர், மெசேஜ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாகவே இதில் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் அப்போவே நோக்கியா வந்து கொடுத்துருந்தாங்க. மாடர்ன் டே வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓல்டு டே வாட்ஸ்அப் அப்படின்னு நாம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து காலிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1000 கால் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 100 கால் தான் சேவ் ஆகுது ஐஃபோனில். அதே இங்கே ஆண்ட்ராய்டு வந்து அப்படின்னா 250ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆனால் நோக்கியாவில் 1000 கால் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் தனியான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்து அப்படி பஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட்டும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் மொபைலில் இருக்கிறது தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணியே பழகிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. செல்ஃபி கேமரா இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபோனை யாராலும் பார்த்தீங்கன்னா ஹேக்கெல்லாம் பண்ணிடவே முடியாது. அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதில் ஜூமிங் கெப்பாசிட்டிக்காக நான் என்னோட ஃபிங்கரை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்போவே நோக்கியா பாருங்கள் ரொம்பவே அழகான ஜூமின் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ மாதிரிலாம் கொஞ்சம் லேகன்சி ஆகாமல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் மட்டும் இல்லாமல் கேமராவோட மூவ்மெண்ட்டும் அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண ஆப்ஷன் இருந்துச்சு. உள்ளே அந்த மினியேச்சர் கேமரா பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வைக்கணும். ஒரு 1 mm 2 mm தான் அதோட நகல்வு. ஆனாலும் அதுவே பார்த்தீங்கன்னா ஜூமிங் கெப்பாசிட்டி ஏற்படுத்தும். இது அந்த லென்ஸ் மட்டும் ஃபோக்கலாக நவர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ உள்ளேயும் இருக்க லென்ஸும் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. அது ஒரு நாள் வந்து நான் டெஸ்டாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கேமரா ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நைட் மோடும் இருக்குது. நைட் மோடில் வந்து நீங்கள் எந்த வகையான வெளிச்சங்களும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாராளமாக ரொம்ப டார்க்கஸ்டான டைமில் கூட பார்த்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செல்ஃப் கேப்சரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. இது வேறு எதுவுமே இல்லை. டைமர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே இந்த பழைய கேமரா எல்லாமே, கேமரா அப்படியே வச்சுட்டு வருவோம், டைமிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு சக்குன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, அதே தான், அதே ஆப்ஷன் தான். அதே மாதிரி மல்டி கிளிக் ஆப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு. இது வேறு எதுவுமே இல்லை. இது ஒவ்வொரு மொபைலும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரே நேரங்களில் மல்டிபிளான ஃபோட்டோஸ் சக்கன்னு அப்படியே எடுக்கிறது. ஸோ நீங்கள் மல்டிபிளான போஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான ஃபோட்டோ எடுக்கலாம். இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த கேமராவோட கலர் லென்ஸை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நெகட்டிவிட்டி ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் என் ஃபிங்கர்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனே திணறுது. ஆனால் அப்போ இருக்க நோக்கி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏன் இத்தனை விஷயங்களையும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து அத்தியாவசியமானது, இப்போ தேவை தான். ஆனாலும் இன்கேஸ் ஒரு 1 டே 2 டே உங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்குது, இல்லை ஏதாவது இடத்துல ஸ்கிப் பண்ணணும், இல்லை புது விஷயங்களை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைல் தாராளமாக போதுமானது. இல்லை நான் லைஃப் லாங் யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா செகண்டரி மொபைலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா காலிங் ரெக்கார்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும். அப்போ இருந்த படங்கள்லாம் காமிப்பாங்க. இப்படி ஒரு மொபைல் ஆன் பண்ணி வச்சுருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கால் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நெட் யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்போ கட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வைடரான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த பிபிடி ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான வாக்கி டாக்கி ஆப்ஷன் மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த வாக்கி டாக்கி ஆப்ஷனில் இதே மாதிரி மொபைலை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் இருந்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒய்ஃபை இல்லை நெட்டில் இருந்தோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் காலை வந்து பேசிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிங்கில் அமௌண்ட் போகாது. இன்டர்நெட்லேருந்து தான் வந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அதாவது டேட்டா வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரின்னு வச்சிங்களேன். நியர்லி வாட்ஸ்அப் தான். இந்த மாதிரி இன்னும் பல ஆப்ஷன்ஸ் உள்ளே இருந்தாலும் இந்த மொபைல் நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. நான் பயன்படுத்துவேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.